ஏடிஎஸ் சார்பில் திருமண கூட்டம் இந்த நேரத்தில் தொடங்கப்பட்டது. சென்னைக்குள்ள அந்த திருமண கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். பொதுமக்களுக்கு கவனத்துக்கு தெரிவித்துக் கொள்ளுவதும், பாபா சாஹிப் அம்பேத்கர் பிறந்த நாளாக இருந்தால் மாலை போடுவாங்க, அந்த இடத்தை விட்டு உடனே வந்துடுவாங்க. புத்தர் பிறந்த நாள் இருந்தாலும் மாலை போடுவோம், அவரோட கொள்கை யாரும் சொல்லாத விட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்காக சில மக்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் கொள்கை என்ன தெரியாத இருக்கிறாங்க, புத்தரோட கொள்கை என்ன தெரியாத இருக்கிறாங்க. அதுக்காக தான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காக இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கூட்டம் முக்கிய நோக்கங்கள் என்ன, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பல பேருக்கு ஓட்டு போட்டு நடுத்துறை நிற்கிறதா நம்ம கூட்டம். ஓட்டு போட்டு நாக்காளி உட்கார வச்சு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் அவங்களோட நோக்கம். அதையும் கண்டித்து தான் இந்த திருமண கூட்டம். இந்த கூட்டத்துக்கு அமைப்பு செயலாளர், செட்டில் கூட்டின் அமைப்பு செயலாளர் புத்தி ஜேபி நாகபூஷம், அமைப்பாளர் SCS தலைவர் டாக்டர் அம்பேத்கர் பேரவை தலைவர் அவர்களுக்கும், மற்ற பொன் ராஜேந்திரன் தலைவர் அம்பேத்கர் மக்கள் சக்தி அவர்களுக்கும், டி அந்தோனிசாமி தலைவர் சேவை கரங்கள் மனிதநேயம் மையம், கொண்டையா தலைவர் தமிழ்நாடு ஆதி ஆந்திரா பேரவை அவர்களுக்கும், அன்புக்கும் பாசத்துக்குரிய அண்ணன் பீட்டர் ஜே பால்ராஜி மாநில தலைவர் அறிஞர் அண்ணா பத்திரிகை முன்னேற்ற சங்கம், டி அம்பேத்கர் பிரகாஷ் அண்ணன் நிறுவன தலைவர் துணை தலைவராக ஆதிக்குடி போராளி இயக்கம், சுரேஷ் தலித் மக்கள் முன்னணி கட்சி திருவள்ளூர் மாவட்ட இளைஞரின் செயலாளர், நாவரசு ஆதித்யன் தலைவர் JB மக்கள் முன்னேற்ற கழகம், இளம் சிங்கம் புரட்சி காலத்தில் தொடர்ந்து நடத்தி கொண்ட வழக்கறிஞர் இளம் சிங்கம் வழக்கறிஞர் நமச்சிவாயினம் MAB மக்கள் உரிமை கழகம் வழக்கறிஞர் மற்றும் தாய்மார்களே பெரியவர்களே அக்கம் பக்கம் இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை, எங்களை இந்த மீட்டிங் கேட்டு உங்க அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா ரொம்ப நன்றி, நான் வந்து கேட்டதுக்காக ரொம்ப. அண்ணா அக்கா எல்லாருக்கும் வணக்கம், மகிழ்ச்சி. நாங்க வந்து வருகிற தேர்தலில் முதலமைச்சர் நாங்க தேர்ந்தெடுத்தாச்சு, சட்டத்துறை அமைச்சரை தேர்ந்தெடுத்தாச்சு, கல்வித்துறை அமைச்சரை நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனா எங்களுக்கு யாருக்கு வந்து நீங்க எங்களுக்கு ஓட்டு போட வேணாம், நாங்களே முதலமைச்சர். இந்த தொகுதிக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புக்கும் பாசத்துக்குரிய அண்ணன் JP நாகபூஷம் முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். JP நாகபூஷம் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அடுத்ததாக உள்துறை செயலராக அண்ணன் டி அந்தோனிசாமியை இந்த தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அதே போல விளம்பர செய்தி தொடர்பாக அன்புக்கு பாசத்துக்குரிய அம்பேத்கர் பிரகாஷ் நிறுவனத்தின் தலைவராக துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். என் பேர் சேவாக்கர் ராஜேந்திரன். நான் வந்து மதுவிலக்கு டாஸ்மாக் கடையில் அது முதலமைச்சராகவும் ஈபி துறையில முதலமைச்சராக நான் பதவி எடுக்க போறேன். உங்களுக்கு அனைவருக்கும் இந்த நேரத்தில் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் முதலாக தேர்தலில் சந்தித்து வெற்றி பெற்று வந்த பிறகு மக்களுக்கு கோரிக்கை, பெரிய கோரிக்கைன்னா தெருவுக்கு தெரு சாராய மதுக்கடை அமைப்போம். தெருவுக்கு தெருவு சாராய கடை மதுவை கண்டிப்பாக அமைப்போம். எங்களுடைய பெண்கள் எல்லாமே தாலி அறுத்துட்டு முன்னமாக இருக்கணும். அதான் வந்து இதோட திமுக மாடல் அரசு. என்னத்தை சொல்லுது, மதுவை ஒழிச்சிடுவோம். உடனே வந்தா இது தீட்டு சொன்னீங்களே, என்ன ஆச்சுங்க ஐயா, என்ன ஆச்சு உங்க கதை? நாங்கெல்லாம் தாலி எடுத்துட்டு நடுத்தொழில் நிற்கிறோமா? என் பெண்கள்லாம் பிள்ளை இருக்கிறோமா? நாங்க வந்து சாராயத்தோட முதல்ல வந்தா
சாராயத்தை சந்துக்கு திறப்போம். பெண்களை வந்து செத்தாங்கன்னா மாசத்துக்கு 10,000 ரூபாய் பென்ஷனாக கொடுப்போம். நாங்க முதலமைச்சரா வந்தா மாசம் 10,000 ரூபாய் பெண்களுக்கு சந்துக்கு சாராய கடை. இந்த சேலக்கு பாத்திர சந்து, சேப்பாக்கத்துல 4 கடை, திருவள்ளிக்கல்ல 3 கடை, மண்டாபுரத்துல 2 கடை, அனைத்திலும் மது கடை திறப்போம். அதே போல ஈபி மாசமா ஈபி வந்து இலவசமா தரேன்னு சொன்னீங்க, கொடுத்தாங்களா? ஈபி கணக்கு எடுக்கிறாமா? ஈபி வீட்டுல கணக்கு எடுத்தாங்களா? மாசம் எடுக்கிறாங்களா? மாசம் ஈபி கணக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் இது வெள்ள எடுக்கல? நாங்க வந்து அமைச்சரா மாசம் ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் ஏற்றுவோம். இலவச கரத்தை கற்பனை செய்வோம். இதான் வந்து எங்களோட நோக்கம். தயவுசெய்து சொல்றேன், நீங்க எவ்வளவு ஓட்டு போட்டீங்க வேலை செய்யுங்க, அதெல்லாம் விடுங்க. நம்ம தமிழக முதல்வர் ஐயா அவர் என்ன சொன்னாரு? அனைத்து பெண்களுக்கும் தேர்தல் அறிக்கல ஐயா ஏமா கவனிங்க, அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் தர சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? நீங்க வாங்கிட்டீங்களா? ஆல்ரெடி விதவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாச்சு, காது கேட்கணும் 1000 ரூபாய் கொடுத்தாச்சு, கண்ணுக்கு தெரியணும் 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு 1000 ரூபாய் தர ஏன் எனக்கு மக்களை ஏமாத்துறேன்? இதுல வந்து எத்தனை முகம் நடத்துனீங்களா? எத்தனை பேருக்கு நீ பணத்தை கொடுத்துறீங்க? காட்டி சொல்லுங்க. வாங்குறீங்க பேப்பரை குப்பத்தொட்டில போறீங்க, இந்த கையில வாங்குறீங்க, இங்க முகம் நடத்த குப்பத்தொட்டில போட்டுருங்க. என்ன நியாயம்? இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுனா மக்கள் திருந்த மாட்டாங்க. உடனே 2000 3000 ஒண்ணு இல்லைங்க. இப்ப 1000 புடவை 1000 புடவை சாப்பாடு ஒரு பட்டம் பிரியாணி குத்தி இந்த கூட்டம் போட்டு வச்சு அந்த மனோல இந்த மனோல கூட்டம் இருக்கும். ஆனா முன்ன மக்கள் திருந்தலையே, நாங்களே கத்தினே இருக்கோம். மக்களுக்கு திருந்துங்க, கொஞ்சம் செஞ்சு பாருங்க. கணக்கு எடுக்கிறேன்னு சொன்னாங்க, ஈபி எடுத்தாங்களா? 100 ரூபாய் கட்டணுங்க, 200 ரூபாய் கட்டுறீங்க, 200 ரூபாய் கட்டுறோங்க, 500 ரூபாய் கட்டுறீங்க, 500 ரூபாய் கட்டுறோங்க, 2000 3000 கட்டின்னு இருங்க. தெரிஞ்ச உண்டு நீங்க தெரிஞ்சல நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்க தெருவா லெட்டர் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். மாற்றம் தேவைங்க, மாற்றணும். மாற்றம் எப்படி இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்க. நாங்க வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில வந்திருக்கிறோம். ரொம்ப வந்து யாரும் தாத்தி தீட்டி பேச மாட்டோம். அதனால அமைதியா மக்களை வந்து அம்பேத்கர் கொள்கையை பற்றி பேசுறது அந்த கூட்டம் போட்டுக்கிறோம். சில அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்துறோம். எங்க மக்களுக்கு நீங்க சொன்னீங்களா, நீங்க எல்லாம் சொன்னீங்களா, சேர்ந்தீங்களா கேக்குறோம். வேற ஒண்ணே இல்ல, கேக்குறது இதான். சொன்னதை செய்யுங்களா, ஏன் செய்ய மாட்டீங்க? எதுக்கு வாக்குறுதி கொடுக்குன்னு கேக்குறோம். அதிமுக இருந்தாலும் அவனும் திருத்த பயன்தான், திமுக இருக்கணும் அவங்களும் திருத்த பயன்தான். வரப்போற யார் வந்தாலும் தெரியல. வெள்ளத்தை நக்கினா இனிக்கும். அதான் காரியம். எப்பதான் நம்ம மக்களை வந்து தெரிஞ்சு எப்பதான் வாழ போறதுன்னு தெரியல. ஆகவே இந்த மக்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், சிந்திக்கணும். அனைவரும் வருகிற தேர்தலில் கவனமாக உங்களுக்கு பிடிச்ச நடுவ மக்களை தேர்ந்தெடுங்க. வர எம்எல்ஏ ஆகிறாங்க, மக்கள் அன்னைக்கு ஒரு நாள் பார்ப்பாங்க. அன்னையோட நம்ம தான் அவங்க கிட்ட பார்க்கணும், கெஞ்சினோம், கூட்டாடணும். ஏன் கேட்டு வச்சா நான் உங்களுக்கு குத்தனேன் 5000 2000 கொடுத்தீங்களா, வாங்கினீங்களா, சொன்னீங்கல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓட்டு பட்டிக்கு காசு கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்மளுக்கு எப்போதும் நடந்து கொண்ட கதை தான். இதெல்லாம் மாறப்படணும். அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையும் திருமண கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வருகிற இன்னும் எனக்கு முன்ன நிறைய பேசுகளா இருக்கிறாங்க. அவங்களாம் உங்களுக்கு தயவு செய்து இருந்து பொறுமையா கேட்டுட்டு போங்க. யாரையும் வந்து நாங்க விமர்சனம் பண்ணதுக்கு வரல, சொல்றோம். சொன்னதை செய்யலையே, அதுதான் நாங்க சொல்றதுக்கு வந்திருக்கிறோம். சொல்லிட்டு கேட்கறவங்களா கேட்டுங்க, கேட்காதவங்க இந்த காலை வாங்கி காலில் விட்டுருங்க. கேட்டவருக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அங்கூருக்கு நன்றி தான், ரொம்ப தேங்க்ஸ். நான் கேட்டதுக்கு நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் புத்தா.